பேர் சொல்லுவாங்க, என்னையா சுக்கிர திசை நடந்தா குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்காக அது கெட்டி தங்கத்தையும் கரைச்சு பிடிச்சு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளோ அள்ளி விட்டுக்கிட்டீங்கன்னா குட்டி சுக்கிரன் தான். அந்த குட்டி சுக்கிரனாக இருந்தாலும் பூர நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று அர்த்தம். ஆண் பிறந்திருந்தால் அந்த ஆணுக்குமே கூட அந்த சுக்கிர மகாதசியினுடைய இருப்பு வருடங்கள்னு ஒன்று இருக்குங்க. அந்த இருப்பு வருடங்கள் எப்படி இருக்கு, சுக்கிரன் என்ன அம்சங்கள்ல இருக்கிறாருன்றத பொறுத்து தான் அது தோஷமா யோகமான்னு சொல்றாங்க. இருந்தாலும் பூர நட்சத்திரத்திலே ஒரு ஆண் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கினுங்க, ஒரு வீடு வாங்கினங்க, நகை வாங்கினங்க, நகையெல்லாம் திருப்புனங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதம் படும் விதமாக அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு செல்வாக்கை அனுபவிப்பாங்க. பழகும்போது ஒரு குழந்தையாவே மாறிடுவாங்க. பழக பழக பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, உங்களை பார்த்தாலே பிடிக்கும். அந்த பார்த்து பழகி பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்து பழகி பேசுனதுக்கு அப்புறம் விலக பிடிக்காது. விலக பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விலகிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுடைய நினைவுகள், ஏன்னா அவங்க ஒரு இடத்துல பழகும்போது ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப டெடிக்கேட்டடா என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், நம்மளால என்ன நேர்த்தியா கொடுக்க முடியும், அன்பை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் பூர நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, நாம என்ன கொடுக்குறோமோ, அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிறாங்களா, நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு திரும்பி வருமியா அப்படின்ற சித்தாந்தமும், நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு கிடைக்குமியா அப்படின்ற சித்தாந்தமும், நீ எதை செய்வாயோ அது உனக்கு திரும்ப வரப்படும் அப்படிங்கிற கொள்கையும் கொண்டவர்கள் பூர நட்சத்திரத்தில்